இவரு ஃபர்ஸ்ட். ஏர்பிளைன் மோட் எல்லா போன்லயும் இருக்கு, ஆனா இந்த சீக்ரெட் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஏர்பிளைன் மோட் இருக்குல்ல, இது ஒரு சீக்ரெட் வேலையை பாக்குது நண்பா. போன் செட்டிங்ல போயிட்டு அபவுட் கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த இன்டர்னல் ஏரோப்ளைன் மோட் என்ன சீக்ரெட் வேலையை பாக்குது. ஸோ போன்ல இருந்து வெளியே எது சிக்னல் போகக்கூடாது அப்படிங்கிறது கட் ஆஃப் பண்றது தான் ஏரோப்ளைன் மோட். இப்போ நீங்க ஃபிளைட்ல போகும்போது உங்க போன்ல இருந்து சிக்னல் போயிட்டு இருந்துச்சுன்னா ஃபிளைட்டோட கம்யூனிகேஷன்ல இது போய் டிஸ்டர்ப் பண்ணும். அதை நிறுத்துறது தான் ஏரோப்ளைன் மோடு. ஆனா அதை வந்து பைபாஸ் பண்ணி நம்ம வந்து சிக்னலை யூஸ் பண்றதுக்கு தலைவர் வந்து ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஏரோப்ளைன் மோட வந்து பைபாஸ் பண்றதுக்கு ஹிடன் செட்டிங்ஸ் இருக்கு, டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா டெவலப்பர்ஸ் அதில் ரிசர்ச் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து கர்னல் லெவலில் உள்ள ஆழத்தில் போய் பண்ணுற வேலை. மேலே ஃப்ளைட் மோட் ஆன்ல இருந்தாலும் இது வந்து சிக்னல் ஆன் பண்ணி விட்டுரும். ஸோ இதை ஆன் பண்ணுறது மூலமாக இது என்ன கிடைக்க போகுது, அதான் எனக்கு கேள்வி. ஸோ ஃப்ளைட் மோட வந்து ஃப்ளைட்டில் போகும்போது தான் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த சிக்னலும் வரக்கூடாது, ஃப்ளைட்டுக்கு எந்த கம்யூனிகேஷன் டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ளைட்டில் போகும்போது நீங்கள் வெறும் டேட்டா யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசையில் இது பண்ணிட்டு அது வந்து ஃப்ளைட்டோட கம்யூனிகேஷனை டிஸ்டர்ப் பண்ணி அது ஒரு பிரச்சனையில் போய் நினச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?